இந்த சரோஜா லைனை சொன்னான். அப்போ வெங்கட் பிரபுக்கே கொஞ்சம் வேகாக தான் வச்சுருக்கிறதுனால சொன்னான், புரிகிற மாதிரி இருக்குது, புரியாத மாதிரி இருக்குது, ஆனால் நீ எடுத்துடுவேன், நீ எடுத்துருன்ட்டேன். எந்த பேசிக் ஃபெசிலிட்டியோட ஒரு சின்ன பட்ஜெட்டில் மொத்த ராகன்ஸே இவ்வளோ பசங்களை வச்சுக்கிட்டு சென்னை 28 மாதிரி ஒரு படம் உன்னால் கொடுக்க முடியும்னா, நல்ல ஃபெசிலிட்டிஸ் கொடுத்தா நீ பெரிய படம் கொடுப்ப அப்படின்னு சொல்லி நீ பண்ணுன்னு சொல்லிட்டேன். அமர் சார், கங்கை அமரன் சாருக்கு வந்து 2 பெரிய கிஃப்ட்னா அது வெங்கட் பிரபு ஃப்ரேம். போன படத்தில் என் படத்தில் எவ்வளோ லாஸ், ஏன்னா அவர் நடித்த படம் தானே ஃபஸ்ட் படம், எவ்வளோ லாஸ் 3.5 லட்சம் தான். இந்த படத்தில் ஒரு ஷேர் 7 லட்சம் கையில் கொடுத்தாரு. எல்லாம் இந்த என்னுடைய செகண்ட் இன்னிங்ஸ் ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த 3.5 லட்சம் லாஸோடு அப்படியே ஊருக்கு போய் கொஞ்ச நாள் புலம்பி தெரிஞ்சுட்டு அப்புறம் ஏதோ ஒரு வேலை தொழிலில் பார்த்துட்டு அந்த கோபிச்செட்டிப்பாளைய மக்கள் வாழ்ந்துருக்க வேண்டிய ஒருத்தன் நான். இங்கே வந்து இவ்வளோ பேரை சந்தித்து சம்பாதிச்சு இவ்வளோ பெரிய ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துருக்க முடியாது. எத்தனை விதமான சயின்டிஃபிக் டெவலப்மெண்ட் இருந்தாலும், எத்தனை விதமான ரிவ்யூக்கள் வந்தாலும் இந்த சினிமாவை ஒரு நாளும் எவனாலே அடிக்கவே முடியாது. எந்த சினிமாவே தேட்டர் சினிமா. வணக்கம் சூரியன் எஃப்எம் நேர்களே. நம்ம இன்டர்வியூவில் நிறைய லெஜெண்ட்ஸை பார்த்துருக்குறோம், நிறைய பேரோட பேசியிருக்கிறோம். அவங்ககிட்டேருந்து நம்ம கற்றுக்கிறது வந்து ஒரே ஒரு விஷயந்தான், அவங்க நம்மளுக்கு தர்றதும் ஒரே ஒரு விஷயந்தான், அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ், அவங்களுடைய அனுபவங்கள். அதுதான் நமக்கு பாடமாக இருக்குது, நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குது. அந்த மாதிரி ஒரு அனுபவம் மிக்க ஒரு லெஜெண்டரி ப்ரொடியூசர் அவர்கிட்ட தான் நம்ம இப்போ பேச போகிறோம். அம்மா கிரியேஷன்ஸ் டி சிவா சார். வணக்கம். சரோஜா நீங்கள் வந்து எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறதுனால சொல்கிறேன், அவரோட அந்த ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அந்த ஒரு டைரக்டர் ப்ரொடியூசராக? அதான் நான் அது வந்து பலமுறை சொல்லப்பட்ட விஷயந்தான். என்னோடய 45 இயர்ஸ் கேரியரில் நான் பார்த்த பெஸ்ட் டைரக்டர் வெங்கட் பிரபு. ஏன்னா அவனோட ஒரு ப்ரொடியூசர் ஃப்ரெண்ட்லியான, ஒரு ஆர்டிஸ்ட் ஃப்ரெண்ட்லியான டைரக்டர் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். வெளியே இருப்பாங்க, நாம் ஒர்க் பண்ணதில்லை. இல்லை இப்போ K.S. உதயகுமார், வாசுவரம், அது ஒரு பேட்ச். ஓகே, பெரிய ப்ரொடியூசர் ஃப்ரெண்ட்லி ப்ரொடியூசர்ஸ். பட் அவங்களாம் கூட ஒரு சின்னதாக அது ஒரு மிலிட்ரி கேப்டன் மாதிரி இருப்பாங்க. இது அப்படி இருக்காது. இங்கே வந்து வெங்கட் பிரபுவோட ஒர்க் பண்ணும்போது அது எல்லாத்தோடும் ஒரு ஜோவியலாக, ஒரு எல்லா டீமையும் அரவணைச்சிக்கிட்டு, அந்த வேலை செய்கிற டென்ஷனே தெரியாமல் சீரியஸான சீனை கூட சிரிச்சுக்கிட்டே எடுக்கிற கெப்பாசிட்டிலாம் எனக்கு தெரிஞ்சு வெங்கட் பிரபுட்ட மட்டும்தான் இருக்குது. இல்லை, இது வந்து வெளியிலேருந்து அந்த ஷூட்டிங்கில் இருக்கிற ஆர்டிஸ்ட்டு அவங்கெல்லாம் சொல்கிறது ஓகே, பட் ஒரு ப்ரொடியூசராக ஒரு பயம் இருந்திருக்கும்ல, என்ன அது நம்ம பணத்தை நம்பி போடுறோம், இவ்வளோ ஜாலியாக எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க, சிரிச்சுட்டு இருக்கிறாங்க, இன்றைக்கி சீனை முடிப்பாங்களா மாட்டாங்களா, அந்த இதெல்லாம் இல்லையா? அதெல்லாம் இல்லை. நான் வந்து சென்னை 28 பார்த்துட்டு சரோஜா பண்ணுறதுக்கு முன்னாடி வெங்கட் பிரபுட்ட சொன்னேன், சார் கதை சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு கதை சொன்னான். இந்த சரோஜா லைனை சொன்னான். அப்போ வெங்கட் பிரபுக்கே கொஞ்சம் வேகாக தான் வச்சுருக்கிறதுனால சொன்னான், புரிகிற மாதிரி இருக்குது, புரியாத மாதிரி இருக்குது, ஆனால் நீ எடுத்துடுவேன், நீ எடுத்துருன்ட்டேன். நான் கொஞ்சம் சுத்தம் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா வேரியேஷன் சொல்லுவோம். ஆமாம், நீ எடுத்துரு. ஏன்னா எந்த பேசிக் ஃபெசிலிட்டியோட ஒரு சின்ன பட்ஜெட்டில் மொத்த ராகன்ஸே இவ்வளோ பசங்களை வச்சுக்கிட்டு சென்னை 28 மாதிரி ஒரு படம் உன்னால் கொடுக்க முடியும்னா, நல்ல ஃபெசிலிட்டிஸ் கொடுத்தா நீ பெரிய படம் கொடுப்ப அப்படின்னு சொல்லி நீ பண்ணுன்னு சொல்லிட்டேன். அதே மாதிரி ஒரு பட்ஜெட் கொடுத்தா அந்த பட்ஜெட்டில் நீ பார்க்காத, நான் பாட்டுக்கு பண்ணிகிட்ருக்கேன், நீ பாட்டுக்கு பண்ணிட்டு அது எங்கே முடியுதோ பார்த்துக்கோன்னு சொன்னேன். ஏன்னா அவன் சொன்ன பட்ஜெட்லேருந்து ஆல்மோஸ்ட் டபுள் பட்ஜெட்டில் தான் நான் பண்ணேன். ஏன்னா அவனுக்கு பார்த்தா அவன் முதல் படம் பண்ணியிருக்காங்க இல்லையா, சின்ன பட்ஜெட்டில் பண்ணும்போது நான் என்ன சொன்னேன், பெருசாக பண்ணுங்கன்னு சொன்னேன். அப்போ தான் எல்லா ஆர்டிஸ்டையும் இன்வால்வ் பண்ணணும். நம்ம ஒரே ஒரு சாங்கு ஒரு சீனுக்காக கொண்டு காஜல் அவர்கள் போட்டோம். ஆமாம், அந்த மாதிரி விஜயராம் சார் கொண்டு வந்தோம், தெலுங்கில் வந்து ஸ்ரீகரி போட்டோம், ஆர்டிஸ்ட் பிரகாஷ் ராஜ் கொண்டு வந்தோம். இதெல்லாம் முதல் வரும்போது அவங்க எல்லாம் சின்ன சின்ன ஆர்டிஸ்டோடு வந்தாங்க லிஸ்ட். நம்ம எல்லாம் பெருசாக போட்டு பெரிய படமாக பண்ணோம். ஆனால் அது ஃபுல்லாகவே ஒரு ட்ராவலில் இருக்கிற மாதிரி ஒரு படங்கிறதுனால தாங்க வெங்கட் பிரபுவோட ஹைலைட்டை நான் சொல்கிறேன். அவனுடைய செகண்ட் ஃபில்ம் தமிழ் தெலுங்கு 2 லாங்குவேஜ் 65 டேஸில் 2 லாங்குவேஜ் படத்தையும் முடிச்சு கொடுத்தான். சரி, தமிழ் ஆர்டிஸ்ட் வேறு, தெலுங்கு ஆர்டிஸ்ட் வேறு. தமிழுக்கெல்லாம் ஜெயராம் நடிக்கணும், தெலுங்கு ஸ்ரீகரி நடிக்கணும். ஆமாம், இந்த சேஞ்சஸோடு 65 நாளில் முடிச்ச படம் அது. சரி, மங்காத்தா பார்த்துட்டு என்ன சொன்னீங்க விபி நாங்கிட்ட? நான் சொன்னேன், இது டோட்டலாக வேறு மாதிரி இருக்கக்கூடாது, பயங்கரமாக குழப்பி விட்ட சினிமாவை நீ குழப்பி விட்ட, இதை ஃபாலோ பண்ணி பேரட் இப்போல்லாம் டைரக்டருங்க சாக போகிறாங்கன்னு சொன்னேன் நான். ஏன்னா இது என்னடே புரியாது, இது எப்படி இந்த ஸ்கிரிப்டில் போகிறது, அப்போ எந்த ஹீரோக்கு இனிமேல் எப்படி கதை பண்ணுறது, இப்படி வேணால் பண்ணலாம், இப்படி வேணால் பண்ணலாம், இப்படி வேணால் நடிக்கிறதுக்கு அஜித் ஒத்துக்கிற மாதிரி எல்லோரும் ஒத்துக்கணும், கதை பண்ணிடலாம் இப்படியெல்லாம், அது ஆர்டிஸ்ட் ஒத்துக்கணும். இல்லை, அந்த இடத்துல தான் அஜித் நிற்கிறாரு, அவருக்கு தெரிஞ்சிருச்சு இது நிற்கிது அப்படின்னு அடிச்சிட்டாரு. சூதுகோமுக்கெல்லாம் முன்னாடி வந்து ஒரு அதுதான் ஃபஸ்ட்டு. ஆமாம், ட்ரெண்ட் செட்டர். அந்த ரூட்டை மாற்றி விட்டது நம்மளால் தான் பிரேம்ஜி. ஏன்னா எனக்கு நான் இப்போவும் சொல்கிறேன், அந்த சரோஜா இன்டர்வியூக்கு வந்தப்போ எல்லாம் சின்ன சின்ன பசங்களாக இருந்தாங்க. எல்லாரும் வந்து சார் 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 இப்படி தான் பேசிப்பாங்க. ஆமாம், இப்போ எல்லாம் ப்ரோன்னு பேசிக்கிறாங்கல்ல. அப்போ அந்த டீம் சிவா எல்லாருமே வந்து சார்
நான் அப்போ பார்ப்பேன், நீங்கள் மட்டும்தான் அந்த இடத்துல ஒரு மாதிரி சீரியஸான ஒரு கேரக்டரில் உங்கள் படம் ரிலீஸ் வேற அப்படின்னு இருப்பீங்க. அதெல்லாம் விளையாட்டு பசங்க தானே. ஆனால் ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை, இப்போ அப்படி தான் இருக்காங்க. நீங்கள் 2009 பார்த்த பிரேம்ஜி இன்னும் அப்படியே தான் இருக்கான். அதே சிரிப்பு, அதே வெள்ளந்தி, அதே விளையாட்டுத்தனத்தோடு தான் இருக்கான். ஓகே. ஏன்னா அதுக்குள்ள கல்யாணம் ஆகிடுச்சு, குழந்தை பிறந்துச்சு, பெரியவங்க ஆகிட்டாங்க எல்லாரும். நைஸ் டீம், நைஸ் பாய். சூப்பர். அமர் சார், கங்கை அமரன் சாருக்கு வந்து 2 பெரிய கிஃப்ட்னா அது வெங்கட் பிரபு பிரேம்ஜியும். அந்த மாதிரி அற்புதமான பசங்க 2 பேரும். அவருடைய கேரக்டரும் அந்த மாதிரி தான். அந்த காலத்திலேயே இதே மாதிரி படங்கள் அப்படியே அமர் சார் இருந்து அந்த ஹியூமரு, அந்த மியூசிக் எல்லாத்தையும் இது 2 பேரும் எடுத்துக்கணும். அப்படியே இதில் இவர் வந்து ஹியூமர் டைரக்ஷன் எடுத்துக்கிட்டாரு, அவர் வந்து மியூசிக்கு அந்த ஹியூமரையும் சேர்த்து எடுத்துக்கிட்டார். ஸோ இப்போ கம்மிங் டு டி சிவா சார், ஒரு பெரிய ஒரு பேக் ஸ்டோரி. நான் வந்து ஆக்சுவலாக உங்களுடைய விஷயங்கள்லாம் பார்த்துட்டு இருந்தப்போ ஃபோட்டோகிராஃபர் ஆகணும், எனக்கு தெரிஞ்ச சினிமாட்டோகிராஃபியில் போக வேண்டிய ஒருத்தர் வந்து ப்ரொடியூசராக வந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது. எந்த காலத்துலேயாவது அது யோசிச்சிங்களா? நம்ம வந்து நான் வந்து ஒரு ப்ரொஃபஷனலாக ஃபோட்டோகிராஃபரு, பட் ஆசைப்பட்டது டைரக்ஷன், டைரக்டர் ஆகணும். அதுதான் சென்னை வந்ததே. சென்னைக்கு வந்ததே பாரதிராஜா டைரக்ஷன் சேரணும், படம் டைரக்ட் பண்ணோம், இதுதான் வந்தது சென்னைக்கு. அப்புறம் காலம் நம்மளை வந்து ப்ரொடியூசர் ஆக்கி விட்டுச்சு. சரி, அதில் போயிட்டு ஸோ அதனால தான் அந்த ஆசை தவிர நான் கொஞ்சம் ஒரு பண்ணியிருக்கேன். ஒரு 10-12 ஆட் ஃபிலிம்ஸு, சின்ன சின்ன டாக்குமெண்ட்ரிஸ், ஷார்ட் ஃபிலிம்ஸு, அதெல்லாம் பண்ணி கொஞ்சம் அந்த ஆசையை கொஞ்சம் அப்போ தீர்த்து. பட் ஆனால் நீங்கள் ஃபஸ்ட்டு படத்துலேயே வந்து கிட்டத்தட்ட ஒரு 3.5 லட்ச ரூபா லாஸு அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லினீங்க. சொல்வதெல்லாம் உண்மை அப்படிங்கிற ஒரு படம். அதில் 45 வருஷம் முன்னாடி 3 லட்சங்கிறது எவ்வளோ? 3.5 லட்சம். 5 லட்சம் போட்டதுக்கு 3.5 லட்சம் லாஸ். எவ்வளோ பெரிய அமௌண்ட். இப்போ கிட்டத்தட்ட 35 கோடி வச்சுக்கோங்களேன். எங்கப்பா, அந்த 3.5 லட்சம் தான் இந்த தெரு ஃபுல்லாக வாங்கியிருக்கலாம். அப்பா எதுவும் சொல்லவே இல்லையா அந்த லாஸ்க்கு அப்புறம்? ஏன்னா அவங்கள நம்பி அமிச்சாரு அப்படின்னு சொன்னீங்க. ஆமாம், அதை தான் சொன்னேன். அதுக்கப்புறம் போய் நான் வீட்டில் படுத்துருந்தேன். தினம் என் ரூம் வாசல்லையே பாயப்பட்டங்க அப்பா படுத்துக்கிட்டே இருப்பார். உங்களுக்கு ஏன் எங்கேயே படுக்கிறீங்கன்னு. இல்லை சும்மா தான் பண்ண போய்ட்டு. அப்போ எங்கள் அம்மா கூப்பிட்டு சொன்னாங்க, இல்லை நீ எதாவது பண்ணிக்கியோ ஓடிக்கிட்டி போயிடுவேன்னு பயந்துட்டு வாசல்லையே படுத்துருக்காரு. நான் சொன்னேன், அதுவா நானும் அப்படியே நான் வளர்த்துருக்கீங்க, இதெல்லாம் சரி பண்ணாதே, சரி பண்ணுறது தான் வேலைன்னு சொன்னேன். அது நடந்துச்சு திருப்பி. அது ஒரு விஷயம், அது விஜயகாந்த் சாரே பண்ணி கொடுத்தாரு. இல்லை நான் தான் சொன்னேன், அவ்வளோ பெரிய நஷ்டத்துக்கு குடும்பத்தில் யாருமே ஒரு சின்ன வருத்தம் கூட தெரிவிக்காமல் பயப்படாதோ எல்லோரும் என்னை பார்த்து வந்து பயந்துட்டுருக்காங்க. ஏதோ பண்ணிக்கணும், பயந்துட்டோணும், ஏதோ பண்ணிட்டு பையன் நம்ம அந்தெல்லாம் இல்லை, அடுத்து என்ன பண்ணலான்ற அந்த பரபரப்புலேயே போய் திருப்பி ஒரே வருஷத்தில் அதை பிடிச்சி விஜயகாந்த் சாரோட ஜாயின் பண்ணி அவர் அவனுடைய பூந்தோட்டக்காரர் படத்தில் உனக்கு போன படத்தில் என் படத்தில் எவ்வளோ லாஸ், ஏன்னா அவர் நடித்த படம் தானே ஃபஸ்ட் படம், எவ்வளோ லாஸ் 3.5 லட்சம் இந்த படத்தில் ஒரு ஷேர் 7 லட்சம் கையில் கொடுத்தாரு. அது கொண்டு வீட்டில் கொடுக்கும்போது நமக்கு எப்படி இருக்கும் அது. அப்புறம் வந்து படம் பண்ணலான்னு ஆரம்பிக்கிறது, முதல் படம் பண்ணும்போது எனக்கு இதெல்லாம் தோணலை. ஏதோ வந்தோட்டுக்கிட்டுன்னு ஆரம்பித்தோம். நேஷனல் மூவி மேக்கர்ஸ்னு ஒரு கம்பெனி ஆரம்பித்து அதிலெல்லாம் பண்ணிட்டோம். அது ஒரு பார்ட்னர்ஷிப்லாம் வந்து அந்த படத்தில் லாஸ் ஆச்சு. அதனால் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு திருப்பி விஜயகாந்த் சாரோட வந்து ட்ராவல் பண்ணி பூந்தோட்ட காவல்காரன், பாட்டுக்கு தலைவன், அதுன்னு வரிசையாக அவங்களோட ட்ராவல் பண்ணி ஃபினான்ஷியலாக எல்லா கம்ஃபர்ட் ஜோனுக்கு வந்ததுக்கப்புறம் எனக்கு கல்யாணம் பேச்சு வரும்போது விஜயகாந்த் சார் தான் கூப்பிட்டு சொன்னார்ல, இதுக்கப்புறம் நீ இப்படியே இருந்துகிட்ருக்காதே, உனக்கு ஒரு இன்ஜினியர் வேணும், ஒரு கம்பெனி ஆரம்பித்து ஒரு படம் பண்ணு, நான் பிரபு கூப்பிட்டு சொல்கிறேன், கார்த்திகிட்டையும் சொல்கிறேன், ஆளுக்கு ஒரு படம் பண்ண சொல்கிறேன்னு சொல்லி அவர் கூப்பிட்டு சொல்லி அவர் கொடுத்த அட்வான்ஸை கொண்டு போய் கொடுத்தது தான் கார்த்திகிட்ட தெய்வாக்கும் சின்ன மாப்பிள்ளை பிரபு சாருக்கும். 2 பேருக்கு அவங்களே பண்ணி கொடுத்து ராவுத்தரே ஃபோன் பண்ணி ஒரு ஃபைனான்சர் கூப்பிட்டு, தம்பி படம் பண்ணுறான், நாங்கள் கேரண்டி நீங்கள் ஃபைனான்ஸ் பண்ணுங்கன்னு ஒரு ஃபைனான்சர் ரெக்கமெண்ட் பண்ணார் ராவுத்தர். இப்படி ஆரம்பிக்கப்பட்டது தான் என்னோடய கேரியர். அப்போ நீ ஒரு கம்பெனி ஆரம்பிச்சுக்கலாம், என்ன கம்பெனியை என்ன ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். அம்மா கிரியேஷன்ஸ் வாயில் முதல்ல வந்துச்சு. இதுக்கப்புறம் அந்த பேர் கேட்டு என்கிட்ட அவ்வளோ பேர் வந்தாங்க. நான் எஸ்டாப்ளிஷ் ஆனதுக்கப்புறம் இந்த அம்மா கிரியேஷன் நான் வச்சுக்கிறேன், நீங்கள் ஏதாவது மாற்றி கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அம்மாஸ் பிக்சர்ஸ் அப்படின்லாம் கூட அமர் சார் வச்சார். அமர் சாரே கூப்பிட்டு கேட்டார், நீங்கள் வச்சுக்க தர்றேன். இல்லை சார், படம் பண்ணுறதுக்கு எப்படி சார் தர்றாரு. அது என்னென்னா இன்றைக்கி வரைக்கும் வந்து இந்த சினிமாவில் என்னை விடாமல் என்னை காப்பாற்றிட்டே இருக்கிறது அந்த பேர் தான். அம்மா எப்படி அழியும், வாய்ப்பே இல்லை. அதுதான். அந்த ஃபஸ்ட்டு படத்தில் நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயங்கள் என்ன ஒரு ப்ரொடியூசராக? ப்ரொடியூசராக எனக்கு அதை சொன்னேன். நான் இன்னைக்கு வரைக்கும், அதாவது விஜயகாந்த் சார் ஏன் கூப்பிட்டு தன்னோட என்னை வச்சுக்கிட்டார், ஏன் அவர் என்னை வந்து அரவணைச்சிக்கிட்டாருன்னா, அதை வந்து நம்ம செஞ்ச என்ன நல்ல விஷயங்கள் அப்படின்றத எடுத்துகிட்டு நான் அதை அப்படியே பிடிச்சிக்கிட்டு தான் விஷயம். ஏன்னா எல்லா வேலையும் நானே செய்வேன், ரொம்ப டவுன் டு எர்த்தாக இருப்பேன். நான் இப்போ ப்ரொடியூசராக இருந்தால் கூட ஒரு பழைய ஜாவா பைக் ஒன்று வச்சுக்கிட்டு அதில் தான் மொத்த ப்ரொடக்ஷன் வேலையும் பார்ப்பேன். அதில் 7 மணிக்கு ஷூட்டிங்னா 6 மணிக்கு முதலாக நான் ஸ்பாட்டில் இருக்கிறதுலேருந்து எல்லா வேலைக்கும் போகிறதுலேருந்து எல்லாமே செய்வேன். உதாரணத்துக்கு சொல்ல போனீங்கன்னா, விஜயகாந்த் சாருக்கு வந்து அந்த படத்தில்
டார்லிங் 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 அப்படின்னு ஒரு சாங் இருக்குது, கொடைக்கானல் எடுத்தோம். அது வந்து ஸ்கேட்டிங்கில் போகிற மாதிரி ஒரு மியூசிக் பண்ணியிருந்தார் மியூசிக் டைரக்டர் தாயன்பன். அதுக்காக வந்து இவருக்கு ஸ்கேட்டிங் கிளாஸ் வச்சுருந்தோம். காலையில் 7 to 8 OMCL ஒரு 1 வீக் ஸ்கேட்டிங் பழகினா தான் அங்கே போய் பண்ண முடியும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறதுக்காக இவரும் ரேக்காவும் காலைல 7 மணிக்கு வந்துடணும். 7 to 8 முடிச்சுட்டு அவர் ஷூட்டிங் போயிடணும், இது பிளான். சரி, முதல் நாள் போய் அவங்களுக்கு மூலம் அந்த ராவுத்தர் ஃபிலிம்ஸில் அந்த ராஜாபார் ஸ்ட்ரீட்டில் அந்த மாடியில் ஒரு கீத்து கொட்டாய் கீழே ஒரு 10 பேர் படுத்துருக்காங்க இல்லையா. கொஞ்ச நாள் கழிச்சு அங்கே அந்த நானும் படுத்துருக்க போனேன், எனக்கு தெரியாது. அப்போ அவரை போய் பார்க்க போனால் போய் காலைல ஒரு 6 மணி 6:30 காலுக்கு போனேன். 6:30க்கு போனேன். நான் 7 மணிக்கு கூப்பிட்டு போனேன். 6:30 மணிக்கு போனேன். ரெடியாக இருப்பார் போனால் மேலே தூக்கிட்டு இருக்காரு. அப்போ தான் நான் அவ்வளோ பக்கமாக போகிறேன். போனோன்னே சார் ஷூட்டிங்கு இந்த ட்ரைனிங் போகணும் ஸ்கேட்டிங். ஐயோ அப்படியா மறந்து போச்சு, காப்பி அப்படின்னார். அப்புறம் கீழே இருக்கிற பையனை போய் எழுப்பி விட்டு அவன் போய் காப்பி வாங்கிட்டு வந்து பேப்பரை கொண்டாந்து சிகரெட்டை கொடுத்து இவர் ரெடியாக இருக்கும்போது மணி 7:30 ஆயிடுச்சு. அங்கே போகிறதுக்குள்ள டைம் முடிஞ்சு போச்சு. இல்லை சார் 7 to 8 ஸ்லாட் ஓவர், 8 மணிக்கு வேறு வந்துடுவாங்க அப்படின்ட்டான். சரி, திரும்பி வந்தாச்சு. சரி, மறுநாள் காலையில் என்ன பண்ணேன், 6 மணிக்கு போய் எழுப்பினேன். காப்பின்னார். ஃப்ளாஸ்கில் காப்பி இருந்தாங்க, சிகரெட் இருந்தால் இந்த சிகரெட் இருந்தாங்கண்ணே. 6:30 மணிக்கு ரெடி ஆகிட்டார். போய்ட்டு ட்ரைனிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்படி தான் நான் அப்படி செய்வேன். ஏன்னா போகும்போது நானே காஃபி வாங்கிட்டு போயிட்டேன். இப்படியே எல்லா விஷயத்துலேயும் சின்ன சின்ன விஷயங்கள்லேருந்து ஓடி ஓடி உழைச்சி எல்லாத்துலேயும் பர்சனலாக பேசி நம்ம ஏதோ நம்ம படம் எடுக்க வந்துட்டோன்ற மாதிரி அந்த எந்த விதமான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இந்த பந்தாலாம் எல்லாமே எளிமையாக இருந்தது. அவரோட கேரக்டர் தான் எளிமைன்றது, அவர் கேரக்டர். அது பிடிச்சி போனதுனால நான் படம் முடிஞ்சுக்க இந்த படத்தில் லாஸ் ஆகிடுச்சின்னு எங்கேயும் போகாத, உனக்கு சரியான செட்டப் இல்லை, அந்த கூட வந்து பார்ட்னர்ஷிப் சரியெல்லாம் போச்சு, அதெல்லாம் சரியில்லை, நீ எங்கூட இரு நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு கூடவே வச்சுக்கிட்டு உழவன்மன் ஃபுல்லாக ஒர்க் பண்ணினார். ஃபுல்லாக முடிச்சு கொடுத்துட்டு அந்த வேலையை முடிச்சுட்டு அப்புறம் தான் ஒரு பேனர் ஆரம்பிச்சு டி சிவா தமிழ் பாத்திமா தமிழன் சினி கிரியேஷன் போட்டு தான் பொந்தோட்டு காலக்காரன் எடுத்தோம். அந்த படம் முடிச்சோடனே எனக்கு ஒன்றும் பேசிக்கல, நான் மட்டுக்கு போகிறேன், பேர் போட்டிருக்கு. படம் முடிச்சோடனே கூப்பிட்டாரு, உனக்கு 25% ஷேர் அப்படின்னாரு. சரிங்க அப்படின்னு. போன படத்தில் உனக்கு எவ்வளோ லாஸ் இருக்குது, 3.5 லட்சம் ரூபா. இந்த படத்தில் உனக்கு ஷேர் 7 லட்சம் எடுத்து கொடுத்தாங்க. ஸோ அது வந்து அது எதனால் வந்துச்சுன்னா, நான் எந்த கேரக்டர் அவருக்கு பிடிச்சதோ அதையே நான் மெயின்டைன் பண்ணிக்கிட்டேன். அந்த 7 லட்சம் வந்த போதும் சரி, 7 கோடி வந்த போதும் சரி, 7 கோடி வந்த போதும் போன போதும் இன்றைக்கி வரைக்கும் நான் என்னை மாற்றிக்காமல் இருக்கிறது மட்டும்தான் என்னுடைய ப்ளஸ். இன்னொரு ஒரு விஷயம், முக்கியமான விஷயம் கேட்கணும் அப்படின்றத, ராவுத்தர் சாருக்கும் உங்களுக்குமான அந்த பாண்டிங் மிகப்பெரிய விஷயம் சார். ராவுத்தர் சார், விஜயகாந்த் சார் எனக்கு எவ்வளோ முக்கியமோ ஈக்குவலி ராவுத்தர் சார் முக்கியம். அந்த 2 பேரும் தான் என்னை வந்து அப்படி தூக்கி பிடிச்சவங்க. விஜயகாந்த் சார் கூப்பிட்டு, பிரபு சிவா அனுப்புகிறேன், அவனுக்கு ஒரு படம் பண்ணி கொடுத்துரு அப்படின்னு என்ன உரிமையோடு சொல்லி அனுப்புகிறாரோ, நான் போய் ஒரு ஃபைனான்சர் அப்ரோச் பண்ணிவிட்டு இது மாதிரி படம் பண்ணுறேன் சார். அதாவது ராவுத்தருக்கு யார்கிட்ட ஃபைனான்ஸ் பண்ணுறாங்களோ அவங்ககிட்டயே போய் நான் கேட்குறேன். சின்ன ப்ரோட்டோக்கால் நான் ராவுத்தர்கிட்ட சொல்லிட்டு தான் போயிருக்கணும். ஆனால் நான் அதையே சொல்லி அவங்கள சங்கடப்படுத்திட்டேன்னு சொல்லிட்டு நான் அவர்கிட்ட போய் இந்த மாதிரி அட்வான்ஸ் கொடுத்துட்டேன், மேற்கொண்டு கொஞ்சம் பணம் வேணும் அப்படின்னு கேட்குறேன். சந்திரபிராஜின்னு ஃபைனான்ஸ்கிட்ட போயிட்டு அவர்கிட்ட போய் ஜெயன்ராஜ் 2 பேர் அவங்க வந்து சரி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு லேண்ட்லைன் ஃபோன் தானே அப்போ அவங்க ஒன்று உள்ளே போயிட்டு அவங்க ரூமில் போயிட்டு ராவுத்தருக்கு ஃபோன் பண்ணுறாங்க. இந்த மாதிரி சிவா பணம் கேட்டு வந்திருக்காரு, நீங்கள் எதுவும் சொல்லலை, தரலாமான்னு. சார் அவன் என் தம்பி சார், என்ன கேட்டாலும் கொடுங்க, அவன் ஒரு நல்ல பையனை பார்க்க முடியாது, கையெழுத்து வேணால் சொல்லுங்கள் நான் போட்டு தரேன் சொல்லிட்டு வச்சுட்டாங்க சார். உடனே ஓகே பண்ணிட்டேன், பேமெண்ட்லாம் கொடுத்துட்டாங்க. சொல்லிவிட்டு எல்லாம் முடிச்சு கொடுக்கும்போது சொல்கிறாங்க, ராவுத்தர் உங்கள் மேலே இவ்வளோ அன்பு வச்சுருக்காரு, என்ன சார் இந்த மாதிரி கேட்டேன் இப்படி சொன்னார் அப்படின்னாரு. எனக்கு ஊங்கி அடித்த மாதிரி இருந்தது. நம்ம சொல்லாமல் வந்துட்டு முருகத்தை நேராக வந்தான்னா சொன்னீங்களா, என்னடா தம்பி என்கிட்ட சொல்லிட்டு போய் தான் நானே சொல்லியிருக்க போகிறேன், பரவாயில்ல அதனால் என்ன, உனக்கு ஒன்று எனக்கு ஒன்றா, நல்லா பண்ணேன். இதுதான் சார் 2 பேரும் இனிமேல் வச்சுருந்த அன்பு. வேறு யாராவது இருந்தாங்கன்னா என்கிட்ட சொல்லாமல் போயிட்டு எனக்கு கோவம் வரும்ல, ஒரு இது வரும், அதை பார்த்து உங்கள் ரெஸ்ட்டு சார் நீங்கள் பார்த்து பண்ணிங்கன்னா கொடுத்துருக்க மாட்டான். அந்த மாதிரி ஏன் அவர் ஏன் சொன்னார், நாம் அவர்கிட்ட இப்படி நடந்துக்கிட்டோம், இவன் தப்பு பண்ண மாட்டான், சரியாக இருப்பான், அந்த எண்ணம் அவங்களுக்குள்ளே இருந்தது பார்த்தீங்களா. அந்த 2 பேரும் என்னோடய காட் ஃபாதர் சினிமாவில் எல்லாம் இந்த என்னுடைய செகண்ட் இன்னிங்ஸ் ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த 3.5 லட்ச ரூபா லாஸோடு அப்படியே ஊருக்கு போய் கொஞ்ச நாள் புலம்பி திரிஞ்சிட்டு அப்புறம் ஏதோ ஒரு வேலை தொழிலில் பார்த்துட்டு அந்த கோபிச்செட்டிப்பாளையம் பக்கம் வாழ்ந்துருக்க வேண்டிய ஒருத்தன் நான். இங்கே வந்து இவ்வளோ பேரை சந்தித்து சம்பாதிச்சு இவ்வளோ பெரிய ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துருக்க முடியாது. இப்போ ரீசெண்டாக நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா, நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகுது, அதுவும் ஒரு ரீசன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் அந்த காலத்துலேயுமே ஒரு பொங்கலுக்கெல்லாம் ஸ்க்ரீன், அதான் அந்த காலத்தில் வந்து இவ்வளோ கம்மி தியேட்டர் இருக்கும்போதே 8 படம் ரிலீஸ் ஆகும் சார். அந்த பீரியடில் பார்த்தீங்கன்னா தீபாவளி பொங்கலுக்கெல்லாம் எல்லா பொங்கல்லையும் ரஜினி சார் படம், கமல் சார் படம், கார்த்திக் படம், பிரபு படம், விஜயகாந்த் படம், இன்னும் 2 படம், ஒரு 8 படம் ரிலீஸ் ஆகும்.
8க்கு தேட்டர் கிடைக்கும். ஏன்னா பிரிச்சுக்குவாங்க. அப்போல்லாம் அவ்வளோ காம்ப்ளெக்ஸ் கூட இல்லை. காம்ப்ளெக்ஸ் இல்லை, பட் இருக்கிற தேட்டர் தான் பிரிச்சுக்குவாங்க. அதில் என்ன நல்ல படம் ஓட 2 வாரத்தில் ஓடாத படம்லாம் முதல் வாரத்தில் நின்று போயிடும், மீதி படம்லாம் பிக்கப் போய் ஓட ஆரம்பிக்கும். இந்த தேட்டருக்குலாம் அது வந்துடும், ஓட ஆரம்பிச்சிடும். அப்படின்னா என்ன தெரியுங்களா, பிரிண்ட்டு. ஒரு பேச்சு சொல்கிறேன் கேட்டிங்களா, கிருஷ்ண உதயம் தேட்டரில் ஒரு படம் ஓடும். கிருஷ்ணவேலை ரிலீஸ் ஆன படம் வந்து ஓடாத போயிடும். அவன் ஒரு வாரத்தை நிறுத்திடுவான். பிரிண்ட் உடனே போட்டு தர மாட்டாங்க, எல்லாம் பிரிண்ட் இன்னைக்கு காஸ்ட் அதிகம், உடனே போட முடியாதுன்ட்டு உதயம் தேட்டர்லேருந்து ஒரு ரீலாக முடிஞ்சுன்னு ஒரு சைக்கிளை கட்டிட்டு பறந்துக்கிட்டே இருப்பான், கிருஷ்ணவேணிக்கு போய்கிட்டே இருப்பான். சினிமா பேரடைஸ் படம். ஆமாம், கிருஷ்ணவேணி ஷோ முடிஞ்சோன்னா அந்த ரீலை கட்டிட்டு இங்கே உதயத்துக்கு போயிடும். ஸோ இது பேர் ரூட்டிங் பிரிண்ட்டுன்னு பேர். ஸோ இதுக்குன்னே சைக்கிளில் வந்து ஒரு 30-40 பேர் சென்னையில் பொழைச்சிட்டு இருந்தாங்க. சைக்கிள் இது பெல்ட் போட்ட கேரியர் ஒன்று வச்சுக்கிட்டு இந்த புட்டியை தூக்கி வச்சுக்கிட்டு இங்கேருந்து அங்கே போவோம், அங்கேருந்து இங்கே போவோம், ரீலாக போயிட்டு வந்துட்டே இருக்கும். ஆன்லைன் டெலிவரி மாதிரி அவசரமாக டிராஃபிக் பார்க்காம ஸ்விக்கி மாதிரி ஒரு ரீலு. அவன் அடிச்சுட்டு மாட்டே ரீல் முடியிருக்க 3 நிமிஷம் தான் இருந்தால் அண்ணா மேலே வந்துட்டேன் ஓடியாண்டேன் அப்படி தூக்கி ரோல் மாட்டேன்னு அடுத்து ஓடினோம். இப்படி வந்து நாங்கள் சினிமாவை ஷேர் பண்ணி ஓடிருந்த காலம். சார், ஒரு ஃபைனல் கொஸ்டின். இப்போ இந்த ரிவ்யூவிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, நிறைய எல்லாருமே அவங்கவுங்க ஒப்பீனியன் அப்படிங்கிறத மாற்றி மற்றவங்க அந்த ஒப்பீனியன் எடுத்து அதனால் வந்து படத்தோட வியூவுக்கு நிறைய பாதிப்புகள் வருது. இது வந்து என்னுடைய ஒப்பீனியன். நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க ஆக்சுவலாக? இல்லை சார், நான் தான் பல முறை சொல்லுவேன், விமர்சனம் என்பது வந்து நீங்கள் போக வேண்டான்ற எண்ணத்தை உங்கள் விமர்சனம் கொடுக்கக்கூடாது. நீ நடுநிலையாக நீ பயஸ்டாக இல்லாமல் நீ சொல்லிடு, அதை எப்படி சொல்லணுமோ அப்படி சொல்லு. இந்த படம் வந்து ஓரளவுக்கு பரவாயில்லை, கொஞ்சம் பாராட்டிட்டு கொஞ்சம் குட்டிக்கிட்டு அப்படியே விட்டுறணும் நீங்கள். ஆனால் இன்றைக்கி விஷுவல் மீடியா வந்ததுக்கப்புறம் தேட்டர் பக்கம் போயிடாதீங்க, அதை பண்ணிடாதீங்க, உட்கார முடியல, எந்திரிக்க முடியலன்னு ஆளால் இவனுக்கு போடுற டென்ஷனில் பாதிக்கப்படுறது ஆக்சுவலாக சின்ன படங்கள் தான். பெரிய படங்கள் என்னால் பாதிக்கப்படுறது. சரி, அஜித் படத்தை விமர்சிக்கிறீங்களா, அது அவங்களுக்கு பிரச்சனை இல்லை, அது ஓடிடும். இந்த மிட் அண்ட் ஸ்மால் ஃபிலிம்ஸை வந்து ரொம்ப ரிவ்யூவில் போட்டு அடிச்சிங்கன்னா அந்த 150 ரூபாய்க்கு கொண்டு அவன் தேட்டரில் கொடுக்குறதுக்கு யோசிக்கிறான். ஆனால் படம் நல்ல படமாக இருக்கும், இவங்க அடித்தே சாவடிச்சிருது. இதில் என்ன கேட்டிங்கன்னா, இதில் சார் 10% தான் அதில் வந்து ஜென்யூனாக ரிவ்யூ பண்ணுறாங்க. மீதி எல்லாம் வந்து யாருக்கு ஆசை எவ்வளோ கொடுக்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த பக்கம் அந்த பக்கம் மாற்றி சொல்கிறது பெரும் கூட்டம் காத்துட்ருக்கு. ஏன்னா ஜென்யூன் ஜேர்னலிஸ்ட்லாம் நீங்கள் போயிட்டாங்க, ஒரு 10% இருக்கிறாங்க இன்றைக்கி கொஞ்சம் பேர். அதனால் விமர்சனன்ற பேரில் வந்து மிகப்பெரிய தாக்குதல் சினிமா மேல் நடந்துகிட்ருக்கு. பட் இவ்வளோ நேரம் உங்ககிட்ட பேசினதில் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. உங்ககிட்டேருந்து கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம்னா அது அந்த பாசிட்டிவிட்டி தான். இப்போ நிறைய இடத்துல அந்த பாசிட்டிவிட்டி தான் மிஸ் ஆகுது. கண்டிப்பாக இந்த சோஷியல் மீடியா அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் சும்மா ஒரு ஃபோட்டோ இல்லை ஒரு வீடியோ ஒரு படம் படம் வந்தாலே நெகட்டிவாக சொல்கிறது ரீச் ஆகுது. அப்படிங்கிறதுனால அதே பாசிட்டிவிட்டியில் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் சார், இது வந்து எழுதி வச்சுக்கோங்க, அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சுங்க. எத்தனை விதமான சயின்டிஃபிக் டெவலப்மெண்ட் வந்தாலும், எத்தனை விதமான ரிவ்யூக்கள் வந்தாலும் இந்த சினிமாவை ஒரு நாளும் எவனாலையும் அடிக்கவே முடியாது. எந்த சினிமாவே தேட்டர் சினிமாவை, சினிமா கடைசி வரைக்கும் தேட்டரில் தான் இருக்கும், தேட்டர் சினிமாவில் தான் இருக்கும், அதை மாற்றவே முடியாது. அதுக்கு வந்து ஃபெயிலியரே வராது. எத்தனை ஓடிடி வரட்டும், இங்கே விஹெச்எஸ் வந்துச்சு, விசிடி வந்துச்சு, சிடி வந்துச்சு, டிடி வந்துச்சு, என்னென்ன வந்துச்சு, ஓடிடி வந்துச்சு, எல்லாம் இது எல்லாம் போயிடும். திருப்பி சினிமா தான் நிற்கும், தேட்டர் தான் நிற்கும். சூப்பர் சார், தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ, நைஸ் மீட்டிங்.